நவராத்திரி அப்படின்னா நவம் அப்படின்னா 9. இப்போ சிவராத்திரி அப்படின்னா ஒரே நாள் தான், அது சிவனுக்கு. இந்த 9 நாளும் நம்ம சக்தி மயத்தில் இருக்க போகிறோம். அதாவது அம்மா சக்தியின் ரூபம். இப்போது பெண்களாகிய முக்கியமாக பெண்கள் இதை எடுத்து இந்த நவராத்திரியை அவங்கவுங்க வீட்டில் இப்போ நாமெல்லாம் இங்கே இதை பண்டிகையாக கொண்டாடுறோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த சக்தியை அம்மா கொடுப்பா. ஏன்னா அவள் இந்த 9 நாளும் பயங்கரமான தவம் இருந்து சிவனை அடையிறதுக்காக இது பண்ணி இந்த மகிஷாசுரனை மர்தனம் பண்ணி இதை ஒரு பெரிய ஒரு விழாவாக கொண்டாடுறாங்க எல்லா இடத்துலையும். இங்கே விட நார்த்தில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க. இது இப்போ நம்ம இது என்ன அங்கே நடக்குதா பண்ணுதா, ஏன் நம்ம அதை கும்பிடணும், சில பேர் சாமி இல்லை இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது நம்ம உள்ளே இருக்கிற அரக்கன், அந்த மகிஷாசுரன்ன்றது நமக்குள்ளே இருக்கிறவங்க தான். நமக்குள்ளே எவ்வளவோ கெட்ட எண்ணங்கள் கெட்டதெல்லாம் நமக்குள்ளே இருக்குது. அது நம்ம வெளியே தெரியறதில்ல. அது அப்பப்போ வரும், அப்பப்போ போகும். ஆனால் இந்த 9 நாளும் நாம் தவமாக இருந்து நம்மக்கிட்ட நல்லதும் இருக்குது. கடவுள் படைப்பில் நீங்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் நல்லது கெட்டது ரெண்டுமே தான் இருக்குது. அதனால தான் திருவள்ளுவர் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, அதாவது இனிமையான வார்த்தைகள் இருக்கும்போது ஏன் நம்ம எல்லாரையும் ஒரு நல்லத்தனமாக சொல்லலாம், மிரட்டி சொல்லணும், திட்டி சொல்லணும், அதே நல்ல விதமாக அவங்க மனசுக்கு இதமாக சொல்லலாம். அதுபோல் இந்த 9 நாளும் நாம் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் இதை இந்த 9 நாள் நம்ம உள்ளே இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் கொண்டு நமக்குள்ளே இருக்கிற அந்த கெட்டதையெல்லாம் அழிக்கணும். அந்த கெட்டது தான் மகிஷாசுரன். அதுபோல் இந்த 9 நாளும் 3ஆக பிரிக்கிறாங்க. 3 நாள் துர்க்கை அம்மனுக்காக, காளி, இதெல்லாம் 3 நாள். அடுத்த 3 நாள் மகாலட்சுமிக்கு, அடுத்த 3 நாள் சரஸ்வதிக்கு. இந்த முப்பெரும் தேவிகள் ஒன்றாக அவங்க சக்திகளை சேர்த்து அந்த மகிஷாசுரனை அழிக்கிறாங்க. அதனால் நாம்ளும் அது மாதிரி நமக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் ஒன்றப்பட்டு அந்த தியானம் பண்ணி அவங்க நாமத்தை சொல்லி, நாம பலம் தான் இப்போ இருக்கிற கலிகாலத்தில் ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப உஷ்ணம் அதிகமாகிற டைம். அதனால தான் இந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது இன்னுமே உஷ்ணத்தை அதிகப்படுத்தும். அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கும் ஒரு தானியம். அப்போது இது வெறும் சாமியை கும்பிட்றதுக்காக மட்டும் இல்லை, இந்த உடல் ஆரோக்கியமாக, மனசு ஆரோக்கியமாக, ஒருத்தரும் அப்படி இருந்தால் அந்த வீடு ஆரோக்கியமாக, அந்த நாடு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் அதையும் இது கூட சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு தானியம், ஒரு நாளைக்கு ஒரு கலர், அந்த மாதிரி நம்மளுடைய மனசை அதில் ஒருங்கிணைக்க வைக்கிறாங்க. ஸோ நாம் எல்லோரும் இன்றைக்கி ஒன்றா சேர்ந்துருக்கோம். இந்த 9 நாளும் நாமளும் நமக்குள்ளே இருக்கிற அந்த அரக்கன்களெல்லாம் அழித்து நமக்குள்ளே இருக்கிற நல்ல விஷயத்தை மேலே கொண்டு நமக்கும் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுத்து இந்த பூமியில் பிறந்த பயனை, மனுஷனாக பிறந்த பயனை நாம் அனுபவிக்கலாம். அதனால் இதை அருமையாக ஷாம்லா அம்மா, அருணம்மா எல்லோரும் இதுக்கு எவ்வளோ பேர் நீங்கள் எல்லாம் அருமையாக எல்லாம் நீங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இதை பண்ண ஒருத்தருக்குமே கடவுள் பெரிய ஆசீர்வாதமாக கொடுப்பார். இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நம்ம நல்லது நம்ம நினைக்கிறத விட மற்றவங்களுக்கும் அதை கொடுக்குறோம் பார்த்திங்களா, அதுதான் உண்மையான ஆனந்தம். அது மாதிரி எங்களை எல்லாம் நீங்கள் வர வச்சு இது எல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு இந்த வயசில் சொல்லி கொடுத்தாதான் இனி வரப்போகிற காலங்கள் சிறப்பாக இருக்கும். அதுக்கும் இது ஒரு நல்ல ஒரு இது. அதனால் குட்டீஸ், நீங்கள்லாம் நல்ல சாமியோட நாமத்தை வாயில் இந்த வயசுலேயே சொல்லி சிறந்த வாழ்வு அமைஞ்சு சிறப்பாக வரணும். எல்லாருக்குமே எல்லா கஷ்டங்களும் போய் நம்ம எல்லோரும் சந்தோஷமாக அம்மாவோட ஆசீர்வாதத்தை வாங்குவோம். இங்கெல்லாம் வந்தவங்களுக்கு நன்றி, வணக்கம். இதை வாய்ப்பு கொடுத்ததுக்கு அருணாமா, ஷாம்லாமா, இங்கே இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய ஆத்ம நமஸ்காரங்கள். நன்றி, வணக்கம்.